வணக்கம். கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் விழாவினை கொண்டாடி வரக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு மக்களோடு மக்களாக சிலம்பம் சுற்றி தமிழரின் பாரம்பரிய கலையை போற்றும் வகையில் மக்களோடு மக்களாக சிலம்பம் சுற்றி அந்த பொங்கல் விழாவினை கொண்டாடி வருகிறார். அங்கு முதலமைச்சரை மக்கள் அன்போடு வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைந்திருக்கிறார். அன்புச்செல்வன், வருடம் இங்கு சென்ற வருடமும் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் பொங்கல் விழாவில் மக்களோடு மக்களாக கலந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு பார்க்குறோம் சுவாரஸ்யமான காட்சிகள். சிலம்பம் எல்லாம் சுற்றி முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். அங்க எப்படி இருக்கு பொங்கல் விழா? பொங்கல் விழா என்றாலே வெகு விமர்சையாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படும். அதிலும் குறிப்பாக முதலமைச்சருடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மக்களோடு இணைந்து பொங்கல் விழாவை ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டாடி வருகிறார். அந்த அடிப்படையைத்தான் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அவர் துணைதார் ஆகியோருடன் பொங்கல் விழா என்பது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் கொளத்தூருடைய சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் முதல் நிகழ்வாக பொங்கல் விழா வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைவருக்கும் பொங்கல் வழங்கியதோடு பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து பரிசு பொருட்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிலையைத்தான் வழி நெடுகளும் உற்சாகமான வரவேற்பு முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்டது. கலை நிகழ்ச்சிகள், அதே போன்று கலைஞருடைய வாழ்த்துகள் என தொடர்ந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது அடுத்த நிகழ்வுக்கு வரக்கூடிய வழியிலும் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கிராமம் போன்ற ஒரு தோற்றமும் காலை மாட்டு வண்டி என்ற மாதிரியும், அதே போன்று தமிழர்களின் விளையாட்டான சிலம்பம் விளையாட்டு என வெகு விமர்சையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முதலமைச்சரும் அதில் கலந்து கொண்டு வழி நெடுகிலும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு பொதுமக்களும் பொங்கல் வாழ்த்துக்களை முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்த நிகழ்வாக தற்போது டான் போஸ்கோ பள்ளியில் அனிதா அச்சுவர்ஸ் அகாடமி சார்பில் நடைபெறக்கூடிய பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்திருக்கிறார். அதில் பொங்கல் கலந்து கொள்ளக்கூடிய பரிசு பொருட்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் சிறப்புரையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்த்த இருக்கிறார். இந்த நிலையில் தான் சென்னை திருவிக நகரில் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு 1300 தூய்மை பணியாளர்களுக்கும் பரிசுகள் மற்றும் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதன் காரணமாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியே ஒரு விழா காலம் போன்று பொங்கல் விழா என்பது கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நகரத்தில் கொளத்தூர் தொகுதி இருந்தாலும் கிராமத்தில் இருப்பது போன்று அங்கங்கு மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு உற்சாகமான வரவேற்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பொதுமக்களும் தொண்டர்களும் வழங்கி கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அடுத்த நிகழ்வாக டான் போஸ்கோ பள்ளியில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அனிதா அச்சுவர்ஸை பொறுத்தவர்கள் மாணவர்களுக்கான பயிற்சி, வேலைவாய்ப்பு, மகளிர் சுய உதவி குழுக்களை ஒருங்கிணைப்பென பல்வேறு பணிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதுபோன்று நீட் தேர்வு உள்ளிட்டவை. ஆகவே இதில் பயனடைந்த மாணவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் மகளிர் சுய உதவி குழுவினரும் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்து தற்போது பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று முதலமைச்சரும் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் பரிசு பொருட்களை வழங்கி சிறப்பித்து சிறப்புரையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் ஆற்ற இருக்கிறார். இதை தொடர்ந்துதான் தூய்மை பணியாளர்களுக்கான பொங்கல் விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகள் என அனைவருடன் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாடுவது பொங்கல் பரிசுகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். ஆக சென்னையில் ஒரு பிரமாண்டமாக கொளத்தூர் தொகுதியில் மக்களோடு மக்களாக கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரது துணையார் பொங்கல் விழாவை சிறப்பித்துக் கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதன் அடுத்த நிகழ்வானது தற்போது தொடங்கி இருக்கிறது. நிச்சயமாக விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.